ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் பாஸ் ப்ரோஸ் சண்டே சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கிரில் தான் சமைக்க போறோம். கிரில் தான் இல்ல புரியல. கிரில் தான் கைஸ். என்னன்னா சேனல்ல அமௌண்ட் சேர்ந்து போச்சு, அதனால கிரில் சமைக்க போறோம். ஓகே, பண்ணிடுவோமா? அவன் பித்தரிச்சு மாதிரி என்ன சொல்லு, என்ன கதை? காலையில சாப்பிட்டே ஒரு மாதிரி இருக்குப்பா. கிரில்லாம் நேர்கள் விருப்பப்படுறாங்கப்பா. அடுத்த வாரம் கிரில் சிக்கன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். காலையில இருந்து நிறைய சாப்பிட்டோம். கீழே ஓட் போடுங்க. ஓட் போட மாட்டீங்க, சரி போடுங்க. சரி, என்ன பண்ணலாம்ப்பா? ஐஸ்கிரீம் பண்ணுவோம் வெயிலுக்கு. ஐஸ்கிரீம் 12 மணி நேரம் ஆகும். ஃப்ரீசர்லயே 12 மணி நேரம் இருக்கும். சரி, பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு எடுத்து போட்டு ரிசல்ட் காமிச்சிடலாம். கட் பண்ணி வச்சு பண்ண முடிஞ்சு. என்ன சொல்ற? ஏமாத்துறீங்களா? ஸ்கேம் பண்றீங்களா? ஸ்கேம் ஆக்சுவலி என்னவோ அதான் காட்ட போறோம். கரெக்டா இருந்தா புரட்டா. சரி, நீங்க சொல்லுங்க. ஐஸ்கிரீம் வேணா, கிரில் வேணா, பண்ணாதான் வேணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. உடுங்குறியா? சொல்றதுதான் சொல்றீங்க. சரி, வேற டிஃபரெண்டா சொல்றீங்களா? செய்ய தெரியுமா? பாம்பு பிஸ்ஸா சொல்லிட்டு இருக்கிறான்பா எல்லாத்தையும். அதே பிஸ் பண்ணுவா. இந்த மாதிரி பால் என்ன பாம்பு புட்டாலாம் இருக்குது. என்னது என்ன புட்டு? என்ன அதெல்லாம் புட்டு? அரிசி மாவு வேணுமா? அப்புறம் எப்படி புட்டு செய்யுங்க? முட்டை இது போதுமா? வளர்றாங்க. யூடியூப் பாக்குறோம், எடுத்து வீடியோ போடும். முட்டையும் பால் வச்சு எப்படி புட்டிங் பண்ணுவோம்? புட்டிங் மைதா மாவு தான் போடுவாங்க. மைதா மாவு, கோதுமை மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, கடல மாவு. போன வாரம் பண்ணாங்க பாருங்க, சில்லி மாவு போட்ட மாதிரி அந்த மாதிரி. ஃபிளாஷ்பேக். அருமையா இருக்கு. நான் அது சரி, நம்ம செய்யறது இப்படி வருமா? அதுதான் வந்து ரிசல்ட். ஒரு வாட்டி தப்பிச்சுக்கிட்டோம் பிரியாணி சொல்லி, எல்லா வாட்டி தப்பிக்க முடியாது. மக்களுக்கு நம்ம காட்ட போற ரிசல்ட். பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதான் சாப்பிட்டு சொல்றேங்க. சரிங்க, நம்ம செய்யறது இப்படி வருமாங்க? அதை யோசிங்க. அதுதாங்க டாஸ்க்குங்க. பண்ணுவோம், வரது வருத்தம். இருந்தா பூமிக்கு, இல்லாட்டி சாமிக்கு. இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. சரி, இதுல நம்ம பிஸ்கட் கலந்து விட்டுருவோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. பிஸ்கட் போகுது பாப்பா. இல்லப்பா, அப்படிதான் பண்றாங்க. பிஸ்கெட்டுங்கிறது மாவு தான். ஆக்சுவலா நீ தூள் பண்றது ஆக்சுவலா மாவாயிடுதா? ஆக்சுவலா மாவு தான். ஆக்சுவலா நீ கலந்தீங்கன்னா ஆக்சுவலா கேட்டா வந்துடும். ஆக்சுவலா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இப்ப என்னதான் சொல்ல வரேன்? ஆக்சுவலா என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலா என்னதான் நடக்குதுங்க? ஆக்சுவல் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கைஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது. ஓகே கைஸ், பர்ச்சேசிங் போயிருவோமா? இப்பயே சொல்லிட்டேன், 50 ரூபா தான் பட்ஜெட். 50 ரூபாயா? 6 லிட்டர் 35 ரூபா. சேனல் நடத்துறீங்க, ப்ரொமோஷன் முடியுங்க. அசிங்கப்படுத்தாத சேனல. 100 ரூபா அதுக்கு மேல கேட்டா கம்பெனி கட் பண்ணியாவ. 100 ரூபாய் முடிச்சுக்கோங்க. 6 லிட்டரு என்னென்ன பொருள் வேணும் அது மாதிரி சொல்லுங்க. 6 லிட்டரு, 3 முட்டை, அப்புறமேட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், தேங்காய் பொரிச்சுக்கலாம், முட்டையை எடுத்துக்கலாம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? சர்க்கரை வாங்கிக்கோம். அப்புறமேட்டு முட்டை 3, பால் 6 லிட்டரு, வெண்ணிலா எசன்ஸ் ஏலக்காய் 5 ரூபாய்க்கு. ஏற்கனவே வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன் இருக்கா? முன்னீர் வச்சிருந்தா பொங்கலா வைக்கிற கிளம்பிட்டு அடிச்சுடுங்க. சரி, அந்த ஏதோ பிஸ்கட் டெய்ரி மில்க் வாங்கிக்குவோம். இன்னும் டெய்ரி மில்க்ல இருக்கும்ல, 100 ரூபாய் கணக்கு பண்ணி வாங்கிங்க. ஓகே கைஸ், உங்க பேசவே இருப்பாருங்க. அடுத்து இங்க கட் பண்றோம், கடையில சந்திக்கிறோம். கைஸ், இன்னும் சம்மரே ஆரம்பிக்கல, ஆனா வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு. ஒரு டிப் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி படுத்துக்கோங்க, 2ஆ மடிச்சுக்குவாங்க, இது கட்டிக்குவாங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. தேவையான இன்கிரீடியன்ஸ் 2 முட்டைகள். ஆனா அது செய்யும் போது இன்கிரீடியன்ஸ் சொல்றேன்.
வாங்க போற பொருள் மட்டும் அப்படியே போய் ஒன்னு ரெண்டா வாங்கிக்கலாம். ஆனா எங்களுக்கே ஞாபகம் இல்லைங்க, ஆமா. மேலும் மறந்து போச்சுங்க. பார்த்தாதான் ஞாபகம் வரும். சோ அங்க போய் நாங்க எடுக்க போறதா எடுக்கிறோம். ஆமா, நம்மளாம் எப்படின்னா இந்த சின்ன வயசுல அம்மா ஒரு 5 பொருள் சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வர்றது 2 பொருள் 3 பொருளா தான் இருக்கும். திரும்ப செருப்படி வாங்கிட்டு திரும்ப கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு போற கஷ்டம் போறதுல இந்த மட்டும் உடையாம கொண்டு போகணும் வேற. அது கூட பஞ்சாயத்தா இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். ஆமா, சரி ஓகே போலாம். பால் எடுக்கலான்ட்டு வந்திருப்பாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அடுத்து வரும்போது எடுத்துக்கலாம். ஆமா, வரும்போது எடுத்துக்கலாம். பால், முட்டை, வேற என்ன முட்டை, அப்புறமேட்டு பிஸ்கட் எங்க போறாங்க? பிஸ்கட் ஓரியோ. ஹாப்பியா ஓரியோவா? ஏதோ தூக்கு. அது 10 ரூபா போயிட்டு 5 ரூபா போயிட்டு. ஆமா, 5 ரூபா அதிகமா தூக்கு. 5 ரூபா அதிகமா வரும்னு யார் சொன்னாங்க? எல்லாம் ஒண்ணுதான். வெயிட்டிங் ஃபார் 2000 years. கடையில ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆமா, கடையில கூட்டமா இருக்கு. மில்க் பிக்கிஸ் எடுத்துக்கலாம். அது இன்னும் சூப்பரா இருக்கும். பாலோட 10 rupees பாக்கெட் இருக்கான்னு பாரு. அது மொத்தம் 5 ரூபா. இதுதான் அதிகமா இருக்கு இந்த 5 ரூபா பாக்கெட்டு. எது அதிகமா இருக்கும்? 10 ரூபா. ஓரியோ தான் பரவாயில்லப்பா. 10 ரூபா அதிகமா இருக்கும், 5 ரூபா அதிகமா இருக்கும். சரி விடு, 2 பேக்கெட்டா தூக்கிக்குவோம். அங்க இருக்கும்ல அந்த கடையில 10 ரூபா பாக்கெட்டு ஹாப்பி அங்க இருக்கும். ஸ்டாக் கம்மியா இருக்கு, நம்ம வேற கடையில வாங்கிக்கலாம். சரி வேற என்ன இருக்கு? இது அது எது? அவ்வளவுதான். பால் தானா? பால் இல்ல, நெய்யா? நெய் எடுத்துட்டு வா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இதுதான் கடைசியா எடுக்கலான்னு. அதுக்குள்ளயா கடைசி ஆயிடுச்சு. இது நெய்டா. டெய்ரி மில்க் எடுத்துக்குவோம், அது மேல ஊத்துறதுக்காக இருக்குது. பிஸ்கெட் மட்டும் வாங்கணும். ஸோ நம்ம வேற ஷாப்ல வாங்கிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலாமா? 1 hour later. அக்கா குட் டே 2 கொடுங்கக்கா. பிஸ்கெட் கடையில கிடைக்க மாட்டேது கடையில. சரி இருக்கிற பிஸ்கெட் வாங்கிட்டு போயிட்டு நம்ம அது இல்லைங்கக்கா, அந்த வயலட் கலர்ல இருக்குல்ல அதேதான். கைஸ் எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. போய் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? போவோம். கைஸ் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம்னா நீ சொல்லுங்க. சரி நானே சொல்றேன். என்னன்னா கைஸ், ஜிஆர்பி உதயம் நெய் 10 ரூபா பாக்கெட்டு. ஹாப்பி தேடணும், கடல்லே இல்லைன்ட்டாங்க. ஸோ இருக்கிற குட்டே பிஸ்கெட்ல ஏதோ சாலட் சேவராமா. இது 10 ரூபா கைஸ். இதுதான் 10 ரூபா. 2 பாக்கெட் 20 ரூபா. ஓகே, அப்புறம் டெய்ரி மில்க்ல 10 rupeesல 2 பாக்கெட் அங்கே இருக்கும். அண்ட் தென் பால் ஒரு 1/2 kg, சரி 1/2 லிட்டர், 2 எக் வாங்கியிருக்கோம். அப்புறம் எசன்ஸ் ரொம்ப ப்ரைஸ் அதிகம். ஸோ எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு, தியானம் பண்ணிட்டாரு. எங்களுக்கு தியானம் பண்ண தியாகம் பண்ணியிருக்காரு. தியாகமும் கிடையாது, தியானம் பண்ணியிருக்காரு. 2 எசன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியும் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சர்க்கரையும் வீட்டில் எடுத்துக்காச்சு. சரி எடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு எவ்வளவு பதிலாக இருக்குன்னா 90 rupees ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுல சர்க்கரையும் எசன்ஸையும் இன்க்ளூட் பண்ணல. நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 150 rupees வரலாம். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் ஒரு 5 rupees வாங்கி நீங்க போட்டீங்கன்னா புரியுது. கிட்ட தெரியுது 5 rupees எவ்வளவு ஏலக்காய் தராது தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி போட்டீங்கன்னா நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அம்மா நல்லா பேசுவாங்கல்ல, கடையில பொருள் வாங்கிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கூட சும்மா கொடுக்க வந்து வாங்கிக்கங்க. கொடுக்க அது என்ன கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கொடுக்க நீங்க பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க. அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.